நாம் அனைவருமே எளிய மனிதர்கள். எளிமையான குழந்தைகளாக எதுவுமே தெரியாம தான் இந்த உலகில பிறக்கிறோம். ஆனா வளர வளர வாழ்க்கைக்கு ஏத்த மாரி நம்ம மாற வேண்டியதா இருக்கு. வாழ்க்கை நம்மள மாற்றுது. மற்ற மனிதர்கள் நம்மள மாற்றுறாங்க. நம்மள அறியாம பொய், போலித்தனம் எல்லாம் நாம கத்துக்குவோம். அப்படி கத்துக்கிறவங்க தான் உண்மையிலேயே சாமர்த்தியசாலிகள், அறிவாளிகள் அப்படின்னு நினைக்கிறோம். வாழ்க்கையில வெற்றி பெறுபவர்கள பார்த்தா அவங்க எல்லாருமே அப்படிப்பட்டவர்களா தான் இருப்பாங்க. எளிய மனிதர்களால் வாழ்க்கையை வெற்றி கொள்வது கடினம். மற்ற மனிதர்களை எதிர்கொள்வது சாத்தியம் அல்ல. இப்போ எளிய மனிதர்களாக இருப்பது சிக்கல் தான். அதே சமயம் வளர்ந்தால் நம்ம சாமர்த்தியம் மிக்கவர்களானால் அதுவும் பிரச்சனைகளை உருவாக்கும். நம்ம எவ்வளவுக்கு வெற்றி பெறுவர்களாக ஆகிறோமோ அவ்வளவுக்கு தனிமைப்படுத்தப்படுவோம். நம்ம சுற்றி எல்லாரும் பொறாமைப்படுவாங்க, கோவப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க. உண்மையான வெற்றி கொண்டவன் அவனை சுற்றியும் ஒரு ஒளிவட்டம் இருக்கும். அந்த ஒளிவட்டமே அவனை சிறப்பானவனாக, முக்கியமானவனாக காட்டுது. ஆனால் அதில் மகிழ்ச்சி கிடையாது. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு. அது கடும் துயரமானது. ஏன்னா அவனால் யாரையும் நம்ப முடியாது. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை என்பது என்னன்னே தெரியாமல் சொத்து சேர்க்கறதுலையும் அதிகாரத்தை ஈட்டுவதிலையும் வாழ்க்கை வீணடிக்கிறதுனால என்ன பயன்? தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன பயன் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் மீட்டிக்கொண்டு எளிமையான வாழ்க்கையை வாழ்வதான் உண்மையாலே புத்திசாலித்தனம். தேவைக்கும் மேலே சொத்து சேர்த்துக்கிட்டோம்னா அதை பாதுகாக்கிறதுலையே வாழ்க்கை வீணடிக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சிக்கணும். ஒரு இடத்துல எளிய மனிதர்களாக இருப்பது சிக்கலானது. அதே சமயம் அதற்காக நாம் நன்றி உணர்வோடு இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும்னு தான் விரும்புது. நாம் தான் அதை கற்றுக்கணும். நாம் அதை கற்றுக்காமல் மற்றவங்களை பார்த்து காப்பி அடித்து வாழ துவங்கும் போது தான் வெற்றி கொள்ள பார்க்குறோம், பெருமை கொள்ள பார்க்குறோம். மேல் நாம் யாராக இருக்கோமோ அப்படியே நம்மால் மகிழ்ச்சியாக நிறைவாக உணர முடியும். அதுதான் உண்மையான ஆன்மீகம்னு சொல்லலாம். ஆன்மீகம்னா என்ன? அதை ஆன்மாவை மையமாக கொண்டது. ஆங்கிலத்தில் ஆன்மீகத்தை ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டினா ஸ்பிரிட்டுங்கிறத ஆன்மான்னு சொல்ல முடியாது. அது நேரடியான தமிழில் சொல்லணுன்னா ஆவின்னு சொல்லலாம். ஆவினா ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் நம்ம ஆன்மான்னு சொல்கிறோம். ஆங்கிலத்துலேயும் பார்த்திங்கன்னா ஸ்பிரிட்டுங்கிறது ஒரு பண்படாத ஒரு சொல். அதை சோல்னு சொல்லுவாங்க. சோல்னா ஆன்மா, நேரடியான மொழிபெயர்ப்பு. ஏன்னா மனிதன் நாகரிகம் அடைய துவங்கும் போது அவனுக்கு தன்மையிலேயே ஒரு கசப்பும் வெறுப்பும் உருவாகுது. ஏன்னா மனிதன் அடிப்படையில் மிருகம்தான். ஆனால் அவன் தன்னை மிருகங்களை காட்டும் உயர்வானான்னு நினச்சிக்கிறான். அப்போது மிருகங்களை விட நான் வித்தியாசமாக இருக்கணும்னு பல்வேறு விதங்களில் முயற்சிக்கிறான். அதுக்காக போலியாக வேஷம் போட தொடங்குகிறோம். அதுதான் நாகரீகம். இப்போ காமம் என்பது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. ஆனால் காமம் கொண்ட மனிதனை நம்ம விரும்ப மாட்டோம். அவன் பண்படாதவன் அப்படின்னு நினைப்போம், நாகரிகம் இல்லாதவன் நினைப்போம். அதனால் காதல்னு பேர் வச்சுக்கிட்டோம். காதல்னால் இன்னும் கொஞ்சம் ஒரு பொயட்டிக்காக இருக்குது. கவிதை எழுதலாம், பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், பார்க்குறக்கே நன்றாக இருக்கும். நேரடியாக காமத்தில் ஈடுபடுவதை காட்டிலும் காதல்ங்கிற போர்வையில் காமத்தில் ஈடுபடுறது நாகரிகமானதாக கருதப்படுது. நம்ம அப்படி தான் எல்லாத்தையுமே ஒரு வேஷம் போட்டு போலித்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையில் ஆன்மீகத்தையும் நம்ம அந்த மாதிரி 2 விதமாக பிரிக்க முடியும். ஆன்மீகம் இயல்பில் நாம் நிறைவாக நிம்மதியாக உணர்வதற்கான, அத்தகைய வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிமுறை. ஸோ நம்மளுக்கு நிறைவு தருதுன்னா நம்ம கோவிலில் நம்ம கிராமத்தில் இருக்கிற சாமியை கும்பிட்டாலே போதும்.
எதுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் பார்க்கணும், பழனி முருகனை போய் தரிசிக்கணும்? ஸோ மதங்களே பார்த்திங்கன்னா 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று வந்து நம்ம இயற்கையோடு ஒன்றிணைந்த நம்முடைய மதம், நம்முடைய வாழ்க்கை முறை பலருக்கும் அதுதான் அடிப்படையானது. நம்ம பெரும்பாலானவர்கள் வந்து விவசாய பின்னணியிலேருந்து வந்திருப்போம், எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்திருப்போம். நமக்கு நிலம்தான் நம்மளுக்கு தெய்வமாக இருந்திருக்கும். இப்போ அந்த நிலத்தில் என்ன இருக்கோ, அதை சுற்றி என்ன இருக்கோ அதன் அடிப்படையில் நம்ம வாழ்ந்திருப்போம். அங்கே இருக்கிற கல்லை கும்பிட்டுக்கிட்டு அதுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம நாகரிகம் ஆயிடுச்சு, வளர்ந்துட்டோம், கல்வி அறிவுப்பட்டோம். அதனால் நாம் கிராமத்து வாழ்க்கை நம்மளுக்கு அசிங்கமாக இருக்குது. ஸோ நம்மளும் நாகரிகமானு காட்டிக்கிறதுக்காக நம்ம கிராமத்து பழக்க வழக்கங்களை கைவிட்டு நகரத்துக்கு போகிற மாதிரி நம்முடைய இயல்பான இந்த குலதெய்வங்களெல்லாம் கைவிட்டுக்கிட்டு பெருந்தெய்வங்களை தொழுதுகிட்டு இருக்கோம். அதனால் ஏதாவது மன நிம்மதி கிடைக்குதான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம பசிக்குது அப்படின்னா நம்மளுக்கு பழக்கமான ஒரு இடத்துல போய் சாப்பிட்டோம்னா நிறைவாக உணர்வோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம்னா அவங்க நம்மளை கீழ்த்தரமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே போனால் நம்ம என்ன சர்வ் பண்ணுறான், இதை எப்படி சாப்பிட்ணும் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்படி போய் நம்ம அசிங்கப்படணுமா, அவமானப்படணுமா? இதெல்லாம் நாம் தான் புரிந்து கொள்ளணும். நான் முன்னாடியே சொன்னேன், பௌத்தம் என்பது தத்துவ செறிவு மிக்கது, தாவோயிசம் என்பது வாழ்வதற்கு எளிதான ஒரு வாழ்க்கை வழிமுறையை தருவது. இன்னும் அதைவிட எளிதானது ஷாமனிசம். ஸோ உலகில் தோன்றிய முதல் மதம்னு ஷாமனிசத்தை சொல்லலாம். உண்மையில் ஆன்மீகம் வந்து எந்த மரபுக்கும் பண்பாட்டுக்கும் சொந்தமானது கிடையாது. மனிதன் தோன்றியது முதலே தான் யார், இந்த பிரபஞ்சத்தில் தன்னுடைய இடம் என்ன, எப்படி வாழ்வதுங்கிற கேள்விகள் அவனை அலக்களிச்சிட்டு இருந்தது. ஒவ்வொருவரும் அந்த அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைக்கு ஏற்றபடி அதற்கான பதிலை கண்டறிந்து கொண்டிருந்தார்கள். நாகரிகத்தில் வளர்ந்த சமூகங்கள் வந்து கல்வியை கொண்டு, மொழியை கொண்டு அதையெல்லாம் தொகுத்து பெரும் மதங்களாக உருவாக்க முடிந்தது. ஆனால் அந்த அளவு படிப்பறிவு இல்லாத எளிய மக்கள், அவங்களுக்கு நடுவில் ஞானிகள் இருந்தாங்க. ஆனால் அவங்களால கவித்துவமாக பேச முடியாது, காவியம் எழுத முடியாது. அப்போது என்ன செய்வாங்க? அவங்க அப்படியே வாழ்ந்து மறந்து கொண்டே இருந்தாங்க. அதுக்காக ஆன்மீகம் எல்லா இடத்துலையும் இல்லாமல் போகலை. ஸோ கடந்த காலத்தில் நம்ம நாடோடி சமூகங்களாக வாழ்ந்தபோது, இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த போது அப்போதைய மனிதர்களுக்கும் வழிகாட்டிகள் தேவைப்பட்டன. அவர்கள் தான் ஷாமன்கள்னு சொல்லப்பட்டாங்க. ஷாமன்கள்னால் இருளில் பார்க்கும் திறன் கொண்டவர்கள்னு பொருள். அவன் நமக்கு தெரியாத அவர்களால் பார்க்க முடியும். பொதுவாக நம்ம பலருக்கும் அந்த திறன் இருக்கும். அதாவது நம்ம பலரும் நுண்ணுணர்வு மிக்கவர்கள். மற்றவர்கள் கவனிக்காத, புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அத்தகைய திறன் கொண்டவர்கள் தான் ஷாமன்கள். அவங்க உலகம் எங்கிலும் இருந்தாங்க. ஆனால் பெரும் மதங்கள் உருவானதுக்கப்புறம் அவர்களெல்லாம் தொல்குடியினர், பழங்குடியினர், நாகரிகமற்றவர்கள்னு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். இப்போ வந்து ஷாமனிசம் வந்து சைபீரியா, மங்கோலியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் இருக்கிற தொல்குடி மரபினர்கள் நடுவில் பிரபலமானது. அது வந்து ஒருவர் வந்து தானாக ஷாமனாக முடியாது. அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். இயற்கை அவரை தேர்ந்தெடுக்கும். அது பல நுட்பமான வழிமுறைகளில் நடக்கும். அது எப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதற்கு நாம் ஒப்பு கொடுத்தோம்னா வாழ்க்கையில் நம்ம நிம்மதியை நிறைவே உணர்வோம். அதற்கு ஒப்புக்கொள்ள மறுத்தோம் அப்படின்னா பெரும் சிக்கல்களை எதிர்கொள்ள முடியும். அதுதான் ஸ்பிரிட் வேலை செய்யும் விதம். கிறித்துவத்திலையும் பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது நம்மிடமிருந்து ஒரு உயிராற்றல் நம் மூலமாக இயங்குது. அந்த உயிராற்றல் வந்து எந்த தடையும் இல்லாமல் இயங்குறதுனா நம் மகிழ்ச்சியாக நிறைவாக உணர்வோம். மிருகங்கள்லாம் அதனால தான் மகிழ்ச்சியாக இருக்குது. அது மகிழ்ச்சியாக இருக்கிறது கூட தெரியாது. ஏன்னா அவை கல்வி மூலமாக தன்னை கட்டுப்படுத்தி கொள்வதில்லை.
இதை செஞ்சால் யாராவது பார்ப்பாங்களா, யாராவது சொல்லுவாங்களான்னு யோசிக்கிறது கிடையாது. அவர் தன்னியல்பாக இருக்குது, இயற்கையின் ஒரு பகுதியாக இருக்குது. அவை காமம் கொண்டதுன்னா அது இயற்கை அதன் மூலமாக காமத்தை தூண்டுது, அதை அனுமதிக்குது. ஒவ்வொரு மிருகமும் கோபம் கொண்டதுன்னா கோபத்தையும் அதை அனுமதிக்குது. அதே சமயம் அதுக்கு இவளுக்கு தன்னை காத்துக்கொள்ளும் திறன் தெரியும். கோபம் கொண்டதுனால தன்னை விட பெரிய மிருகத்தை இன்னொரு மிருகம் தாக்க முயற்சிக்காது. அதுக்கு தெரியும் தன்னுடைய வலிமை என்ன அப்படின்ட்டு. அதே மிருகங்கள் பார்த்திங்கன்னா சமூகமாக வாழ துவங்கும் போது, கொரில்லா போன்ற சமூக அமைப்பு உருவாகும் போது கூட்டு சேர்ந்துக்கும். ஒரு தனி மிருகம் தனியாக ஒருத்தனை எதிர்கொள்ள முடியல அப்படின்னா கூட்டமாக சேர்ந்து இன்னொருவரை எதிர்கொள்ளும் திறனெல்லாம் அவர்களுக்கு இருக்குது. மனிதன் அப்படிப்பட்டவன் தான். கூட்டமாக சேர்றதால தான் நம்மளுக்கு பலன் இருக்கான்னு நாம் நினைக்கிறோம். தனிமரம் தோப்பாகாது அப்படின்லாம் பேசுகிறோம். தோப்பாகி என்ன சாதிக்க போகிறோம்? தோப்பாகிறதுனால நம்ம பசியை தீந்துருமா தானா? நம்மளோட நோய் குணமாயிடுமா? சும்மா அந்த கூட்டம் சேர்க்கறது, கோஷம் போடுறதெல்லாம் அரசியல் தான், ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம் என்பது தனி மனிதனுக்கானது. எல்லா கூட்டமும் காணாமல் போயிடும் நமக்கு ஒரு துக்கம் வந்துச்சுன்னா. ஏன்னா கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன்கிறவன் ஒரு பொருட்டே கிடையாது. நாம் இல்லாட்டி இன்னொருத்தன் இருப்பான். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தானே பொறுப்பு. நமக்கு ஏதாவது ஏற்பட்டால் நாம் தானே அதை எதிர்கொண்டாகணும். இப்போ அந்த மனநிலை கொண்டவர்களுக்கு ஷாமனிசம் பெரிதும் கை கொடுக்கும். அப்போது என்ன பண்ணணும், நம்மளுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்பிரிட்டை நம்ம அலோவ் பண்ணணும். அது எளிது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே நாகரிகமானவர்களாக வாழ கற்றுக்கொண்டிருக்கோம். படிப்பறிவு இல்லாதவர்களும் கூட தங்களை நாகரிகமானவர்களாக தான் வெளிப்படுத்தி கொள்ள விரும்புவோம். இந்த ஷாமனிசம் நம்முடைய மரபுலையும் ஊடுருவி இருக்குது. கிராமங்களில் இருக்கும் குறி சொல்லிகள் போன்றவர்கள் ஷாமன்களை ஒத்தவர்கள் தான். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க அதெல்லாம் முறையாக பயிற்சி பெறுவது கிடையாது. இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா சாமி பலரும் ஆடுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் அவங்களுக்கு கடந்து நிகழுது. அப்போது அவங்க மூலமாக வேறு ஏதோ இயங்குது. அதை நாம் முறையாக கற்றுக்கொண்டு அதை ஒரு வாழ்க்கை முறையாக நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அதுதான் ஷாமனிசம். இன்று மேற்குலக நாடுகளில் ஷாமனிசம் மிகவும் பிரபலமாகிக்கிட்டே வருது. ஏன்னா மேற்குலகில் மரபு மீதான பிணைப்பு போயிருச்சு அவங்களுக்கு. அவங்க ரொம்ப அறிவுபூர்வமாக வளர்ந்துட்டாங்க. அதுபோல் நம்மளை போல் ஒரு பாரம்பரியமான மரபு அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து வாழ்பவர்கள். ஸோ நிலத்தின் மீது எந்த பிணைப்பும் அவங்களுக்கு கிடையாது. இப்போது அவங்கெல்லாம் மாதிரி பிடிப்பில்லாமல் உழவிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஷாமனிசம் பெரிதும் கை கொடுக்குது. இதை உளவியல் ரீதியாக புரிந்து கொண்டு உளவியல் கோணத்துலையும் இதை அணுகிறாங்க. ஷாமனிசத்தின் அடிப்படை என்ன அப்படின்னா, எல்லாவற்றிற்குமே உயிர் உண்டு, எல்லாவற்றுக்குமே ஆன்மா உண்டு. கல், மண், மரம் எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. நம் மூலமாக அது வேறு விதமாக வெளிப்படுதுன்னா மற்றவைகள் மூலமாக வேறு விதமாக வெளிப்படுது. அதை புரிந்து கொள்வது சிக்கலானது, வாழ்வதற்கும் சிக்கலானது. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது நாம் தேர்ந்தெடுக்க முடியாது, இயற்கை நம்மை தேர்ந்தெடுக்கும். இங்கே நான் என்னுடைய அனுபவங்கள் சிலவற்றை பகிர்ந்து கொள்ளணும். ஏன்னா நான் பல்வேறு ஆன்மீக மரபுகளை முயற்சி செஞ்சுருக்கேன், பயின்று இருக்கேன். நான் பயின்ற மரபுகளை பற்றி தான் நான் விரிவாக பேசியிருக்கேன். நான் எதையும் புத்தகத்தை வாசித்து மேலோட்டமாக பேசுகிறது இல்லை. நான் கற்றுக்கொள்ள மறந்த ஒரே மரபு ஷாமனிச மரபு. நான் உண்மையில் என்னோடய சின்ன வயசு ஆசைகளில் ஒன்று பெரியவனாகி கனடா அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு போகணும், போய் அங்கே இருக்கிற தொல்குடிகளோட பழகணும், அவங்க வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ளணுங்கிறது என்னுடைய ஆசைகளில் ஒன்று. ஆனால் அந்த வயசில் பாஸ்போர்ட் வேணும்னு கூட தெரியாது. என்னை மீறி பல நிகழ்வுகள் என்ன கனடாவுக்கு கொண்டு வந்து விட்டுது. எனக்கு அப்பவும் அதை பற்றிலாம் பெருசாக ஆர்வமோ ஈடுபாடோ எழலை.
3 வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஒரு சிக்கலை எதிர்கொண்டேன். என்னுடைய வேலை செய்யும் இடத்தில் எனக்கு பதவி உயர்வு தந்தாங்க. நான் அதற்கு மேலே வளர விரும்பலை. அதுதான் அதை காட்டிலும் வளர்வதற்கு வாய்ப்பு இருந்தது. பட் எனக்கு அது போதும்னு தோணுச்சு மனசளவில். நான் ரொம்ப எதிர்பார்த்திருந்தது. அது நானாக கேட்காம அவங்களே கொடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் நான் நினைத்த அளவு அதில் திறம்பட செயல்பட முடியலை என்னால். பெரும்பாலும் இந்த மாதிரி சிக்கல்கள் உருவாகும் போது நான் ஏதாவது ஆன்மீக மரபை நாடுவேன். ஒரு ஆன்மீக மரபை கற்றுக்கொள்வதன் மூலமாக என்னுடைய பிரச்சனைகளை நான் நிவர்த்தி செய்ய முடியுமான்னு யோசிப்பேன். அப்படி தான் நான் பல்வேறு ஆன்மீக மரபுகளை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்போது ஷாமனிசம் குறித்து அறிய நேர்ந்தது. உண்மையில் அது வரைக்கும் எனக்கு ஷாமனிசம்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. ஆனால் அது எனக்கு ஒவ்வாததாக இருந்தது. ஏன்னா அதில் சொல்லப்படும் விஷயங்கள் தர்க்கபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆனால் அதிலிருந்து பல விஷயங்களை நான் கிரகித்து கொண்டேன். அதன் பிறகு உளவியல் வல்லுநரோட துணையை நாடினேன். சில கவுன்சிலர்களின் துணையை நாடினேன். இது எல்லாமே மறைமுகமாக என்ன ஷாமனிசம் பக்கம் நோக்கி நகர்த்தி கொண்டே சென்றன. நானே சுயமாக கற்றுக்க முயன்றேன். ஏன்னா ஷாமனிசம் பலரும் கற்றுத்தருவது கிடையாது. நாமளே கற்றுக்கொள்ள முடியும், அது எளிதானது. அப்போது நானே முயற்சி செஞ்சேன். அதை முயற்சி செஞ்ச போதே என்னுடைய உடல் எடை 10 கிலோ குறைஞ்சிச்சு ஒரே மாதத்தில். எனக்குள்ளே பல மாற்றங்கள் நிகழத் தொடங்கின. என்னால் புரிந்து கொள்ள முடியலை. அதே சமயம் சரியான எனக்கு ஆசிரியர்களும் வழிகாட்டிகளும் கிடைத்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் மூலமாக அவர்களுக்கு தந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் தொடர்ந்து அதில் ஈடுபட்டு கொண்டே வந்தேன். அது முழுக்க முழுக்க எனர்ஜியை அடிப்படையாக கொண்டது. ஷாமனிசம் உள்ளுணர்வை அடிப்படையாக கொண்டது. ஸோ நான் என்னுடைய தர்க்கபூர்வமான மனதை புறமொதுக்கி வைத்துட்டு அகங்காரத்தை துறந்து அதில் ஈடுபடணும்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அதை எப்படி செய்கிறதுன்னு தெரியலை. நான் தொடக்கத்தில் வட அமெரிக்காவின் ஷாமனிச வழிமுறைகளை பயின்று கொண்டேன். அதன் பிறகு ஒரு ஸ்வெட்லாஜ் செரிமனியில் கலந்துக்கிட்டேன். அது ஸ்வெட்லாஜ் செரிமனிங்கிறது நம்முடைய உடலை மனதை குணப்படுத்துவதற்கு தொல்மரபினர் மேற்கொள்ளும் ஒரு வழிமுறை. அதற்கப்புறம் எனக்கு ayahuasca குறித்து தெரிய வந்தது. அது தென் அமெரிக்காவில் இருக்கும் தொல்பினர்கள் பயன்படுத்தும் ஒரு தாவர மருந்து. அமேசான் காடுகளில் வளரும் ஒரு செடி. அதை கஷாயம் போல் ஆக்கி அதை அருந்துவதன் மூலமாக நாம் பல நுட்பமான விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். நம்மிடம் இருக்கும் கெட்ட எனர்ஜியெல்லாம் வெளியேறும். அதன் பிறகு சில உளமாற்றிகள், இது எல்லாமே நான் உள்ளுணர்வு மூலமாக கண்டு கொண்டேன். தானாக எனக்கு ஒன்றும் கிடச்சிச்சு. அப்புறம் கம்போ, இதுவும் அமேசானில் இருக்கிற தொல்குடியினர் பயன்படுத்தும் ஒரு மருந்து. அது ஒரு தவளையின் உடலில் சுரக்க ஒரு திரவம். அது கடும் விஷத்தன்மை கொண்டது. அதை சேகரித்து உடலில் சில கீறல்களை ஏற்படுத்தி அதன் மூலம் உடலை செலுத்துவாங்க. அதையெல்லாம் நான் மேற்கொண்டு என்ன மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக என்னை தூய்மைப்படுத்தி நான் வெளியேறி வந்திருக்கேன். என்னோடய துக்கத்திலிருந்து மீண்டிருக்கேன். ஒரு முறை எனக்கு ஒரு ayahuascaவின் அந்த செரிமனியின் போது எனக்கு ஒரு காட்சி தெரிந்தது. அந்த காட்சி தெளிவாக என்னுடைய வாழ்க்கை குறித்த புரிதலை எனக்கு தந்தது. அதில் நான் குழந்தையாக இருந்த என்ன ஒரு கழுகும் காண்டருங்கிற வல்லூரும் தூக்கி கொண்டு காடால் விட்டுது. கழுகுங்கிறது வட அமெரிக்க தொல்மரபினரின் குறியீடு. காண்டருங்கிற அந்த வல்லூர் தென் அமெரிக்க தொல்மரபினரின் குறியீடு. ஸோ அது எனக்கு என்ன உணர்த்துச்சு அப்படின்னா, இந்திய மரபில் நாள் உருவாகும் துக்கத்தை எதிர்கொண்டு அதை காடாக நான் வட அமெரிக்க தென் அமெரிக்க தொல்மரபினரின் வழிமுறைகளை கொண்டு குணப்படுத்தி கொள்ளணும்னு எனக்கு உணர்த்துச்சு. அதுக்கப்புறம் நான்
மற்றவர்களின் துக்கத்தை களைவதற்கு வழிகாட்ட வேண்டும். அதை என்னுடைய உளவியல் சிகிச்சை நிபுணர் முன்னாடியே சொல்லியிருந்தார். அவருடைய ஜாதகத்தை பார்த்து, நான் சிறு வயதிலிருந்தே இவ்வளோ துக்கப்பட்டதுக்கு காரணம் மற்றவர்களின் துக்கத்தை நிவர்த்தி செய்வதற்கு நான் உதவணும் அப்படிங்கிறது தான். பட் எனக்கு அதெல்லாம் எப்படி நடக்கும் என்னன்னு தெரியல. அவரும் சொன்னாங்க, நீ ஒரு எளிய மனிதன், உன்னால் எப்படி இதெல்லாம் எதிர்கொள்ள போகிறையோ தெரியல அப்படிம்பாங்க. நான் சொல்கிறேன், நம்மளுக்கு தெரியாது இதெல்லாம் நடக்கும்போது என்ன நடக்கும் எப்படி நடக்கும்ன்ட்டு. மெல்ல மெல்ல எனக்கு வழிகாட்டுதல்கள் கிடைச்சின. எனக்கு பல ஸ்பிரிட்டுகள் வந்து உதவி இருக்குது, வழிகாட்டி இருக்குது. அதையெல்லாம் குறித்து நான் விரிவாக எழுதியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் புது விஷயங்கள், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல எனக்குள்ள என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு. ஆனால் என்னை மீறி ஏதோ ஒரு சக்தி எனக்கு வழிகாட்டுச்சு. அது குழம்புனாலும் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொண்டேன். அதனால தான் நான் உளவியல் சிகிச்சை நிபுணர்களை துணைக்கி வச்சுருந்தேன். ஏன்னா நான் இது குழம்பி தவறான திசையில் சென்றக்கூடாது அப்படின்ட்டு. 7-8 வருடங்களுக்கு முன்னாடியே என்னுடைய அத்வைத ஆசிரியர் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா இன்னொருவர் சொல்வதால் நாம் ஞானி ஆகிட மாட்டோம், நம்ம நாய் ஆகிட மாட்டோம். நாம் அதுக்குள்ளே உணரணும். ஏன்னா எனக்கு அந்த மாற்றங்களை நான் நன்றாக உணர முடிந்தாலும் என்னை எப்படி வெளிப்படுத்தி கொள்வதுங்கிற ஒரு குழப்பம் இருந்தது, ஒரு பயம் இருந்தது. அதை தான் இதுக்கு முன்னாடி சேனலில் காணொலியில் வெளியிட தொடங்கினதுக்கு அப்புறமும் அது கிடைச்ச வரவேற்பு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் உண்மையாக நேர்மையாக இதயத்திலிருந்து பேசுகிறேன், எதையும் சிந்திச்சு திட்டமிட்டு எதையும் செய்கிறது கிடையாது. இப்போ அந்த வரவேற்பு என்னை ஒரு திகைப்பில் ஆர்த்தியது, கொஞ்சம் குழப்பத்தையும் ஏற்படுத்துச்சு. இப்போ அதன் மூலம் நிறைய கற்றுக்கொண்டேன். அது ஒரு அவசரத்தில் ஒரு தெளிவில்லாமல் உருவாக்கிய சேனல். இன்னும் தெளிவாக நன்றாக புரிந்து கொண்டு இன்னும் சரியாக என்னை வெளிப்படுத்தி கொள்ளணுங்கிற நோக்கத்தில் தான் அதை கைவிட்டு இந்த சேனலை தொடங்கியிருக்கேன். இதன் மூலம் நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, வாழ்க்கை நாம் நன்றாக வாழணும், நிறைவாக வாழணும்னு தான் விரும்புது. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அடிப்படை விஷயங்களும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. இந்த பூமி வந்து மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, பணக்காரர்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, எல்லோருக்கும் சொந்தமானது. எல்லோருக்கும் வாழும் உரிமையும் சுதந்திரமும் இருக்குது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பறவைகள், செடிகள், விலங்குகள் எல்லாவற்றுக்கும் உரிமை இருக்குது. நாம் எல்லோருமே பூமி தாயின் புதல்வர்கள் தான். எல்லா உயிரினங்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். நாம் மனுஷனையே மனுஷனாக மதிக்க மாட்டேங்கிறோம். அப்புறம் எப்படி நாம் மற்ற உயிரினங்களை மதிப்போம்? இதெல்லாம் நாம் புரிஞ்சிக்கணும். சிலரால் புரிந்து கொள்ள முடியும், சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த புரிதல் தான் இப்போ தேவை. இதனாலையும் ஏற்றுக்கொள்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போது. ஏன்னா நான் எப்படி கவனிக்கிறேன் அப்படின்னா, தமிழ் மரபு என்பது தனித்துவமானது, இந்திய மரபிலிருந்து அது வித்தியாசமானது. தமிழ் மரபு அடிப்படையிலே இயற்கையுடன் இணைந்தது. நம்ம சங்க பாடல்களை பார்த்தாலே நமக்கு புரிந்து கொள்ள முடியும். தமிழ் மொழி தனித்துவமானது. அதுக்கு வடமொழிகளோட எந்த தொடர்பும் இல்லை. வடமொழி சொற்களை நம்ம பயன்படுத்தி இருக்கலாம், ஆனால் நம்ம வாழ்க்கை தனித்துவமானது. நாம் அதை புரிஞ்சு கொள்ளலை. நாம் தமிழ் மரபையும் சரியாக பேணுவது கிடையாது, வேற்று மரபினையும் ஒழுங்காக கற்றுக்கொள்வது கிடையாது. நாம் ஏதோ கண்ணை மூடி கனவு கண்டு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உண்மையான ஆன்மீகம் என்பது எல்லா கனவுகள் கற்பனைகளையும் உரமொதுக்கிட்டு உண்மையை நேருக்கு நேராக எதிர்கொள்வது. அதை வந்து நம்முடைய உடலில் நிகழுது. வாழ்க்கை என்பது நம் உடலின் மூலமாக நிகழ்கிறது. நம்ம உயிருடன் இருக்கோம்னு நம் உடலின் மூலமாக உணரணும். ஃபேஸ்புக்கில் போடுற போஸ்ட் மூலமாக நம்ம வெளிப்படுத்தி கொள்ளக்கூடாது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. அடிப்படையில் ஒருவர் தன்னை ஷாமன் என்று அழைத்து கொள்வதே சரியானது கிடையாது.
ஏனென்றால் அது தொல் மரபினர்கள் அவர்கள் வழிமுறையில் அவர்கள் வம்சத்தினர்கள் மட்டும்தான் அந்த சொல்லை பயன்படுத்தலாம். அதனால் அதை உபயோகிக்க எனக்கு ரொம்ப தயக்கம் இருந்தது. அப்போது தான் எனக்கு பெருவை சேர்ந்த ஒரு தொல்குடி மரபினர் உதவிக்கு வந்தாங்க. அவங்க அவங்க மரபை ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். அவங்க ஷாமன் தன்னுகளை அழைத்து கொள்வதில்லை, பேக்கோ என்று அழைக்கிறார்கள். பெரும்பாலான ஷாமனிச மரபுகள் ஏதோ ஒரு உபகரணத்தை பயன்படுத்தி உள்ளுணர்வை தூண்டுவதற்கு உபயோகப்படுத்தும். அவங்க தப்பட்டை போன்ற ஒன்று, இல்லை ஏதாவது தாவர மருந்துகள், நடனம், இது போன்ற ஏதோ ஒரு வழிமுறைகளை மேற்கொள்வார்கள். கேரோ மரபினர் அப்படிப்பட்ட எந்த வழிமுறையும் பயன்படுத்துவது கிடையாது. ஏன்னா கடவுள் அல்லது ஸ்பிரிட்டோட நம்மளுக்கு நேரடி தொடர்பு இருக்குன்னா அதை நம்மளால் நேரடியாக உணர முடியும். எப்போ வேணாலும் நாம் அதை எதிர்கொள்ள முடியும். அதற்கு ஏதாவது உபகரணம் வேணும் அப்படின்னா அது சரியான வழிமுறை கிடையாதுங்கிறது அவங்களுடைய புரிதல். எனக்கு அதில் சரியான உடன்பாடு இருக்குது. நம்ம ஆன்மீகமானவர்கள் அப்படின்னா நம்ம எல்லா கணமும் ஆன்மீகமானவர்களாக இருக்கணும். எல்லா திருத்தனமும் செஞ்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. நம்ம அப்படி தான் ஆன்மீகத்தை அணுகிறோம். ஸோ எனக்கு அந்த தேவையான அந்த வழிகாட்டுதல் கேரோ மரபினர் மூலமாக கிடைச்சிட்ருக்கு. அவர்கள் எனர்ஜி ஹீலர்கள். அவர்கள் எனர்ஜி மூலமாக மற்றவர்களை குணப்படுத்தும் திறன் கொண்டவர்கள். அவர்களிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டுருக்கேன், இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்வது இதுதான், நம்முடைய தேடல் உண்மையானதுன்னா நமக்கு தேவையானது நம்மளை தேடி வரும். நம்முடைய அகங்காரத்தை கொண்டு நாம் தேடணும்னா நம்ம சிக்கலில் தான் போய் மாட்டிக்குவோம். 5 வயசு குழந்தைகிட்ட போய் என்னத்தை தேடும் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்முடைய தேடல்ங்கிறது நம்முடைய அகங்காரத்தின் அடிப்படையிலால் அமைந்தது. நம்ம அகங்காரத்தை துறக்கும்போது வாழ்க்கை நம் மூலமாக நிகழும். அதுதான் வாழ்க்கை சரியாக வாழும் விதம். இது உண்மையில் தாவோயிசம் குறிப்பிடும் தாவோவை காட்டில் நுட்பமானது. ஆனால் இந்த மரபை பற்றி பேச முடியாது. ஏன்னா இது சாமானிசத்துக்குன்னு எந்த தத்துவமும் கிடையாது, வழிமுறைகள் கிடையாது. இப்போது சிலர் அதை ஒரு வழிமுறைகளை உருவாக்கி அதை சம்மந்தமான நிறுவனத்தை ஏற்படுத்தி ஒரு அமைப்புகள் மூலமாக கற்றுத்தர முயன்று கொண்டு இருக்கிறார்கள். எதையுமே ஒரு நிறுவனமாக்கப்படும் போது அதில் அரசியலும் புகுந்துக்கும். அதனால் எந்த நிறுவனத்தோடும் யாருடனும் தொடர்பு இல்லாமல் தனியாக இயங்கணும் தான் என்னுடைய விருப்பம். அதனால் நான் என்னுடைய புரிதல்களை ஷாமானிச, தாவோயிச, பௌத்த மரபுகளின் அடிப்படையில் முன்வைக்கிறேன். இதற்காக நான் இந்திய மரபுக்கு எதிரானவன்லாம் கிடையாது. நான் மிகவும் மரபானவன். ஆனால் நம்முடைய மரபுங்கிறது 2000-3000 வருஷம் கிடையாது, பழசு கிடையாது. அதையும் காண்டி கடந்து பழசு. அதை குறித்த புரிதல் நமக்கு வேணும். நாம் எல்லோருமே மனிதர்கள். மனிதன் தோன்றி பல லட்சக்கணக்கான வருடங்கள் ஆயிடுச்சு. நம்முடைய முன்னோர்கள் பல லட்சக்கணக்கான வருடம் பழமையானவர்கள். நாம் உணரும் பசியை தான் அவங்களும் உணர்ந்திருப்பாங்க. நாம் உணரும் துக்கத்தை தான் அவங்களும் உணர்ந்திருப்பாங்க. நம்முடைய கோபத்தை தான் அவங்களும் உணர்ந்திருப்பாங்க. எந்த விதத்துலையும் நாம் உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ கிடையாது. நமக்கு இன்றைக்கி பல்வேறு மொழிகள் தெரியும், நாம் நாகரிகமானவர்கள்ங்கிறதுனால அவங்க முட்டாள்கள் கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். உண்மையில் எந்த உயிரினங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் எதுவுமே கிடையாது. யோசித்து பார்த்தீங்கன்னா மனிதன்தான் இருக்கிறதுலையே முட்டாள். ஏன்னா இயற்கையில் தாவரங்கள் தனக்கான எனர்ஜியை தானே உருவாக்கி கொள்ளும். வேறு எதையும் நம்பி கிடையாது. விலங்குகள் தாவரங்களை உண்டு, இல்லை தாவரங்களை உண்டு உயிர் வாழும் விலங்குகளை உண்டு
தனக்கான வாழ்க்கை தானே அமைத்துக்கொள்ளும் திறன் கொண்டவை. மனிதன் மட்டும்தான் அந்த எந்த விதமான திறமையும் இல்லாமல் மற்றவங்களை ஏற்றி பழைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை நாம் தான் புரிஞ்சு கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையை நாம் பொறுப்பாக வாழ கற்றுக்கிட்டோன்னா வேறு யாருடைய வாழ்க்கையில் நாம் மூக்கு நுழைச்சிக்கிட்டு இருக்க மாட்டோம். உண்மையில் ஆன்மீகம் என்பது அதுதான். ஒருவர் நிம்மதியாக நிறைவாக வாழ்ந்தாலே போதும், அவரை சுற்றி மற்றவர்களும் நிம்மதியாக நிறைவாக உணர்வார்கள். அதற்கு என்ன வழிமுறை தேவையோ அதை நாம் கண்டுபிடிச்சு மேற்கொள்ளணும். அதற்கான தைரியமும் முயற்சியும் நாம தான் மேற்கொள்ளணும். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். நம்முடைய கடவுள் இது நம்முடைய கற்பனையின் வெளிப்பாடு. நம்மால் செய்ய முடியாத கடவுள் செய்வாருன்னு நம்புகிறோம். அதனால் நாம் தான் கடவுளுங்கிற ஒரு கருதுகோளுக்கு உயிர் கொடுக்குறோம். நாம் நம்புறதுனால ஒன்று உண்மையாயிடாது, புரிஞ்சிக்கணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதுக்காக நாம் நம்புறதெல்லாம் உண்மை கிடையாது, புரிஞ்சிக்கணும். வாழ்க்கை நம்ம விட பிரம்மாண்டமானது. அது இருக்கும் சிறு துகள்கள் தான் நாம் எல்லோருமே. வாழ்க்கை மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது, எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் வலையின் ஒரு கன்னி தான் நாம். நம்மளை நாமளே பெருசாக நினச்சிக்கிறது, நமக்கு முக்கியத்துவம் பெருமிதம் தரும் விதத்தில் நம்ம நடந்து கொள்வதை நம்மளை முட்டாள்தனத்தினால்தான் நம்ம செய்கிறோம். இதெல்லாம் புரிந்து கொண்டு எப்படி சரியாக வாழணும்னு கற்றுக்கொள்வது ஒரு தனி மனிதனின் பொறுப்பு. இதை சமூகம் கற்றுத்தராது, மதம் கற்றுத்தராது. ஏன்னா அதெல்லாம் பொய்களின் அடிப்படையில், மாயையின் அடிப்படைகளால் உருவானது. பொய்கள் இருந்தால் தான் சமூகம் இயங்கும். இந்தியன்னு சொன்னால் தான் கூட்டம் சேர்த்த முடியும், தமிழன் சொன்னால் தான் கோஷம் போட முடியும். யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையை விற்றுக்கிட்டு யாரோ வாழ்கிறதுக்கு நம்ம உதவிக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு சரியாக வாழ கற்றுக்கிட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் நிறைவும் தானாக வெளிப்படும். நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.